வணக்கம் அன்பனேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நல்லதை தேடி வந்திருக்கீங்க. இனி உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் என்ன வேணால் இருந்திருக்கட்டும். ஆனால் இனி வரக்கூடிய காலம் முருகனுடைய அருளால் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். உங்களுக்கான முன்னேற்றங்கள் இனிதான் ஆரம்பம். ஆனால் இவ்வளோ நாள் ஃபேஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதன் மூலமாக ஒரு வாழ்க்கை பாடத்தை கடவுள் உங்களுக்கு காட்டியிருப்பார். இனி அதுதான் உங்களை வழிநடத்த போகுது. வேறு யாரும் உங்கள் கூட இருந்து வழிநடத்த போகிறதில்ல. முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கான முன்னேற்ற பாதையை இனி காட்ட போகிறாரு. இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு. இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் 4 திசையில் இருந்தும் நல்லதை உங்களை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் எதிர்காலம் நல்லபடியாக அமையணும்னு நம்பக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் எந்தெந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது, எப்படிலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வர இருக்குது, எந்த இடத்துலேருந்து இவர்களுக்கு துரதிர்ஷ்டம் இவங்களை நோக்கி வர இருக்குன்றது எல்லா தகவலுமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த இந்த நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு திங்கள், நேற்று ஞாயிறு, இந்த 3 நாட்களில் அடுத்த நாளைக்குள்ளே மேக்சிமம் உங்களுக்கு புதன்கிழமை வரைக்கும் கூட டைம், அதுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தென்பட்டுச்சு அப்படின்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். அது என்னன்றதை நான் இந்த பதிவு கடைசியில் சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், சரிங்களா? நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்ட இந்த விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களை பொறுத்தளவுக்கு இதுவரை பெரும்பாலும் பாருங்கள், உங்கள் லைஃப்பில் திருமண பக்கம்லாம் உங்களுக்கு எதிரான நபர்களை தான் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது விருச்சிக ராசிக்காரங்க, ஏங்க எங்கே திரும்பினாலும் எனக்கு எதிரியாட்டம் தாங்க வந்து நிற்கிறாங்க, என்ன பேசினாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம், உக்காந்தாலும் குத்தம், எதை பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறாங்க, எதை பண்ணாலும் குத்தமாகவே போகுது, அப்படியே தான் பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களின் மனசில் இப்போ வரைக்கும் சில வருத்தங்களும் மன அழுத்தங்களும் இவங்களை வாட்டி வதச்சிட்டு இருக்குது. உண்மை சொல்லணும்னா, ஐயோ இந்த ராசியில் இனிமேல் நான் பிறந்துடவே கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு விருச்சிக ராசிக்காரனுடைய வாழ்க்கை தற்பொழுது பல இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். எந்த காலகட்டமாக இருந்தாலும் அதில் சில நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்கள். ஏங்க இப்படி தாங்க எல்லா யூடியூப் வீடியோலையும் சொல்கிறாங்க, அப்படி இருக்கும், ஆஹான்னு இருக்கும், ஓஹோன்னு இருக்கும், ஒன்றும் நடந்த பாடு இல்லை, எல்லாம் சும்மா வந்து பொய்யை பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐயா, நான் அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் ராசியிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் இருக்காங்க, பரம ஏழையும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பாதிக்க கூட கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 10 கோடி சம்பாதிக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்போ இதே ராசியில் இவ்வளோ பேர் வாழ்க்கை மாற்றங்கள் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ அதுபடி தான் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இதுவரை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படிப்பட்ட குணநலன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது எல்லாருக்கும் போய் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஏரியாவுக்கு போய் இவங்க முடியாதவங்க சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற ஒரு ஏரியாவுக்கு போய் இவங்க அன்னதானம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இவர் செய்யக்கூடிய அந்த தானம், அந்த உதவி போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள். எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. வெகுளியாக இருக்கக்கூடியவர்கள். என்னதான் கோபம், சிம்ம ராசிக்காரங்களாட்ட கோபம் அடிக்கடி வந்தாலோ, முகத்துக்கு நேராக மனசில் பட்டதை சொல்லி இதனால் சில எதிரிகளை சம்பாதிச்சாலோ, எப்படி இதை வெளியே பார்த்தா கரடு முரடு மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருப்பாங்க, வெகுளியாக இருப்பாங்க. ஆனால் இதுதான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸும், இதுதான் மைனஸும், இதுதான். இதனால் இவங்க வாழ்க்கையில் அந்த ஏமாற்றம்ன்றதை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. கோபம் வரும், பயங்கரமாக கோபம் வரும், சண்டை பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு தப்புன்னா ஏற்றுக்க மாட்டாங்க, தொடர்ந்து தவறு நடக்க இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் நியாயம், நேர்மைன்னு இப்படி இருக்கிறனால தான் இவங்களை சுற்றி இவங்களுக்கு எதிரான நபர்கள் தான் இருப்பாங்களே பெரும்பாலும். பாருங்கள், வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம்னு சொல்லி இவங்களுக்கு ஆப்போசிட்டான நபர்கள் தான் அதிக பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்களுக்கான வாழ்க்கை விதிகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களை யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இவங்க நீதி நேர்மைன்னு இருந்தாவே இந்த காலத்தில் நிறைய எதிர்ப்புகள் வருன்றதும் இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இவங்களால இவங்களை மாற்றிக்க முடியாது.
இவங்களுடைய குணங்களை இவங்களால் மாற்றிக்க முடியாது. நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக தான் உண்மை சொல்லுங்கள், உங்களுடைய இந்த அடிப்படையிலேயே வந்த குணங்களை உங்களால் மாற்ற முடியுமா? முடியாது. ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா கண்ணும் காணாமல் இவங்களாலாம் போக முடியாது. இவங்களுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கும். அந்த இடத்துல போய் அவங்க கேட்டே ஆகணும். எப்படி இப்படி ஒரு தப்பு நடக்குதுன்னு இவங்க போய் அங்கே குரல் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது இவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இவர்கள் ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா இவங்க லைஃப்பில் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பூனை இழைச்சா எலி வந்து விளையாட கூப்பிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தொட்டு விளையாட கூப்பிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதையாயிரும். ஃபினான்சியலாக விருச்சிக ராசிக்காரங்க பொருளாதார ரீதியாக வலுவில்லாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா உங்களை எப்படிலாம் காயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிலாம் பண்ணுவாங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு டைமில் நீங்கள் அப்படியே சிங்கம் மாதிரி ஸ்ட்ராங்காக நின்ன நபர் நீங்கள், எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி செஞ்ச நபர் நீங்கள், எல்லாருக்கும் உதவி பண்ண நபர் நீங்கள். ஆனால் இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை சரியில்லைன்றப்ப உங்களை பார்த்து பயந்து ஒதுங்கினவங்க கூட இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து உங்களை கேலி கிண்டல் பேசி சிரிச்சுட்டு போகிற அளவுக்கு கால மாற்றங்கள் இப்போ நடந்துருச்சு. ஆனால் எது நடந்தாலும் உங்களுடைய தன்மானத்தை மட்டும் நீங்கள் விட்டுத்தர மாட்டீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களுக்கு அடுத்த இந்த 45 நாட்கள் செவ்வாய் பகவானுடைய தாக்கம், நான் தான் சொன்னேன், செவ்வாய் பகவான் தாக்கம் இருக்குன்னாவே 50% நல்லது இருக்குது, 50% ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அது உங்களுடைய அதிபதி, உங்கள் ராசிக்கான அதிபதி. அப்படின்றப்ப செவ்வாய் பகவான் ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகத்திலையும் சரியான இடத்துல இல்லை அப்படின்னாவே எதிரிகள் தொல்லைகள் இருக்குங்க. சண்டை, பிரச்சனை, வாக்குவாதங்கள், பஞ்சாயத்து, இது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதே போல் திருந்தணும், அதை இவங்களே வந்து சில கெட்ட பழக்கங்கள் கொண்ட நபர்களாக இருந்தாலும் திருந்தணும்னு நினச்சாலும் திருந்த விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இனி வரக்கூடிய காலத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா இவர்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுத்தாலும் நீச்ச ஸ்தானத்தில் இருந்து தான் இருக்கிறாரு. அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும், மனதில் தெளிவில்லாமல் இருப்பீங்க, குழப்பம் இருக்கும், இந்த நேரத்தில் தடுமாற்றத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் மனதில் தற்பொழுது வேலை ரீதியாக வாழ்க்கை ரீதியாக ஒரு பயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இருக்கும் ஒரு குழப்பம் உங்கள் மனசில் இருக்குது இப்போ. சரிங்களா? இது இந்த கிரகநிலைக்கு ஏற்ற பலன்கள் தான் இது. இந்த சூழ்நிலைகள் இதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரிங்களா? அதே போல் அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியவர் யாருன்னு கேட்டால் இந்த நேரத்தில் குருவுடைய பார்வை தான், குரு பகவானுடைய பார்வை தான் உங்களுக்கு ஜூலை 28 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அவருடைய பார்வை நல்லபடியாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆழமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பேச்சாகிறார். 4ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, வீடு கட்டி அப்புறம் அதை விற்கக்கூடியவர்கள், விவசாயிகள், இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுகிறீர்கள். சுரங்க தொழிலாளிகள், சுரங்க தொழில் பண்ணுறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி, அப்புறம் ஜேசிபி வாகனம் ஓட்டுறவங்க, சித்தாள் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலம் சார்ந்த வேலை எது பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம். ஏன்னா செவ்வாய் பகவானுடைய தாக்கம் இருக்குது. தடைகள் எல்லாமே இனிமே தான் நீங்கும். ஐயா விருச்சிக ராசிக்காரங்க, அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கான விதிமுறைகளை எப்பவுமே ஸ்ட்ராங்காக தான் நிற்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு முடிவெடுங்க. சொந்த பந்தம், நண்பர்கள் நடுவில் மற்றவங்க கொண்டு வந்து உங்ககிட்ட திணிக்கிறாங்க பார்த்தீங்களா சில முடிவுகளை, அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறதுனால தான் வாழ்க்கையில் அங்கங்கே தடுமாற்றத்தின் ஒரு சரிவையும் நீங்கள் சந்திக்கிறீங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, சரிங்களா, எப்படி எந்த துறையில் நீங்கள் இருந்தாலுமே சரி, அங்கே உங்களுக்கான ஆதிக்கம் நிச்சயமாக இருக்கும், உங்களுக்கான எதிர்ப்புகளும் அங்கே இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு முன்னேறீங்க அப்படின்னா அங்கே தடுக்கிறதுக்குன்னு சில நபர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களாட்டமே உங்களுக்கும் அந்த ஆளுமை திறன்லாம் இருக்குது.
அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அங்கே தனியாக நீங்கள் மட்டும் தெரிவிங்க. உங்களுடைய குரல் அங்கே அதிகமாக ஒலிக்கும். இது மற்றவர்கள் கண்களை உறுத்தும். மற்றவர்கள் கண்களை இது உறுத்தும். பெண்களாக இருந்தால், விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால், அவங்க வீட்டிலேயே அவங்களுக்கு எதிரான நபர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க பேசக்கூடிய விஷயத்துக்கு, சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் வீட்டிலே இருப்பாங்க. சில பேர் போல்டாக பேசுவாங்க, ஆண்களுக்கு நிகராக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல துணிச்சலும் திறமையும் கொண்ட பெண்களாக தான் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பேச்சு மிக தெளிவாக இருக்கும், சாதுரியமாக இருக்கும். ஆனால் மற்றவர்கள் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுதான் ப்ராப்ளம். பெரும்பாலும் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுடைய பேச்சை அவங்களுடைய லைஃப்பில் அருகில் இருப்பவர்கள், பழகக்கூடிய நபர்கள் ஆரம்பத்தில் அதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவங்களை அலட்சியப்படுத்துவாங்க. இது நடந்திருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் இது உண்மைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தொலைநோக்கு பார்வையில் பார்த்து இதை பண்ண வேணாம், இதை பண்ணால் இது நடக்கும், இதை செய்ய வேணாம், இதை செஞ்சால் இந்த விளைவுகள் வருன்றதை முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலேயே உங்கள் ராசியில் இருக்கும். முன்னாடியே யோசிப்பீங்க, இதை பண்ணால் நாளைக்கு இது எப்படி மாறும்னு. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களை வந்து அலட்சியப்படுத்திட்டு போவாங்க, உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சொன்னது உண்மைன்னு தெரிய வரப்போ தான் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இது விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது உண்மை, ஆமாங்க நடந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் தெரியும், ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பெண்கள் முக்கியமாக விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அதில் கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்கும், அதில் சில நல்ல அர்த்தங்கள் இருக்கும். முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. அது கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதே போல் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள், திருமணமான பெண்கள் ஒருவேளை கணவன் சிம்ம ராசியில் இருந்தாங்க அப்படின்னா அங்கே சில கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, சரிங்களா? இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ தற்பொழுது நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதே போல் ஆன்மீகத்தின் மீது, கடவுளின் மீதும் நம்பிக்கை இல்லாத நபர்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் உங்களை அஃபெக்ட் பண்ணும். அது நீங்கள் பாருங்கள். ஏதோ ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் உங்களை அஃபெக்ட் பண்ணும். இதனால் கோவிலுக்கு போகாத விருச்சிக ராசிக்காரங்க கூட இப்போ கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த நாட்டம் வந்திருக்கும். இதுவும் உண்மைன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா இந்த நேரம், இந்த காலம் உங்களுக்கும் கை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசி 3 நாட்கள், இந்த ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க, லாஸ்ட் 1 வீக் இல்லை அடுத்த 2 நாள், இந்த கேப்புக்குள்ளே முருகப்பெருமானின் ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரும். கோயிலுக்கு போகலான்னு யாராவது முருகன் கோயிலுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க, இல்லை முருகனுக்கு மாலை போடலான்னு கூப்பிடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் முருகப்பெருமானை சார்ந்த விஷயங்கள் உங்களை நோக்கி வர்றதை பார்ப்பீங்க. அப்படி வருதுன்னா இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை முழுமையாக நம்புகிறேன், நீங்களும் அதை நம்புங்க, அதுதான் நல்லது. என்னென்னா நல்லது நல்லவர்களைத்தான் தேடி வருங்க. இதில் நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் இருக்குது, ஆழமான சிந்தனைகள் இருக்குது. நல்லவை நல்லவர்களைத்தான் தேடி வரும். அதை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையான்றதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு சோதனைகள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லதை கடவுள் உங்களை நோக்கி அனுப்புவார், நிச்சயம் அனுப்புவார். அது உங்களை வந்து அடையும். இதை நீங்கள் நம்பணும். ஏன் நம்பணுன்றனா, இறைவனுடைய அருளாகட்டும், கிரக நிலைகளுடைய மாற்றங்களாகட்டும் எல்லாமே எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளை வந்து அடையக்கூடிய அந்த அதிர்வலைகள் தான், நம்மளை நோக்கி வரக்கூடிய மனிதர்கள் தான், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான், நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் தான், இவையெல்லாம் தான் பலனாக நம்ம லைஃப்குள்ளே வருது. ஆகவே விருச்சிக ராசிக்காரங்க, இனி உங்கள் செல்வாக்கை நீங்கள் உயர்த்த போகிறீங்க.
கௌரவத்தை காப்பாற்ற போகிறீங்க, மரியாதையை உயர்த்த போகிறீங்க. இது எல்லாம் எப்படி நடக்க போகுது? இனி உங்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால மட்டும்தாங்க இது நடக்க போகுது. இதை ஒன்றை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களிடம் மாற்றம் வந்துருச்சுன்னாவே விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் குறை கூறும் வரைக்கும், நீங்கள் மற்றவங்களை குறை கூறுற வரைக்கும், அல்லது கோபப்பட்டு நீங்கள் பேசுகிற வரைக்குமே நீங்கள் இருக்கிற இடத்துலையே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு உங்களுக்கான மாற்றத்தை நீங்கள் உடனே கொண்டு வரணும். என்னங்க மாற்றம்? ஆமாம், என்ன மாற்றம்? ஐயா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிதான், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் சரிதான், உங்களுக்கான முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரிதான். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட்டு கையில் கொண்டு வந்து கொடுத்துதா? நல்ல ரிசல்ட் கையில் கிடச்சிதா அப்படின்னு பார்த்தா இல்லையே. இன்னும் தடைகளும் தடுமாற்றத்தையும் தானே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ என்னன்னா, நீங்கள் இந்த காலகட்டம் கடின உழைப்பை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் கை கொடுக்க போகுது. ஆமாம், இதுதான் உண்மை. எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை உங்கள் அடி மனசில் பதிய வச்சுட்டிங்கன்னா 2026 வர்றதுக்குள்ளேயே நீங்கள் பல படிகள் ஏறிடுவீங்க, வாழ்க்கை முன்னேற்ற படிகளை. இது உண்மை. என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் ஸ்மார்ட் ஒர்க்கை கையில் எடுக்கணும். என்னங்க ஸ்மார்ட் ஒர்க்? நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் நல்ல முறையில் ஸ்மார்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க்கெல்லாம் போட்டுட்டீங்க, கடின உழைப்பை எல்லாமே கொடுத்தீங்க. பட் முன்னேற்றம் கிடைச்சதான்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை கொண்டு போகிறதுக்கே, வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே அது சரியாக இருந்துருச்சு. அப்புறம் எங்கேங்க நம்ம முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு? இங்கே கடன் பிரச்சனை, வர்ற பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியலிங்க. இப்படி வர்றதுன்னு தெரியல, அப்படி போகிறதும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலம் என்னங்க? கடந்த காலம் என்ன? நீங்கள் போட்ட கடுமையான உழைப்புக்கு முழுமையான பலன் உங்களை நோக்கி வந்துருச்சான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ், ஒரு சம்பளமாக தான் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. அது இந்த 2018 இருந்தே பல்வேறு விதமான சில இடங்களில் சில அவமானங்களையும் சந்திச்சிருப்பீங்க, பல்வேறு கஷ்டங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்போனா 2018 இனி விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் பேசக்கூடாது, உங்களுடைய செயல்பாடுகள் தான் பேசணும். நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சில விளைவுகளையும் ஏற்படுத்தி விட்டுருக்கு. இனி நீங்கள் அதிகமாக எங்கேயுமே வாய் திறக்காதீங்க. இனி வேலைகளில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல மன கஷ்டப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ, அந்த இடத்துலையே நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய காலம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருப்பதால், குரு பார்வை மிக அற்புதமாக இருப்பதால் இனி நீங்கள் எழுந்து நிற்பீங்க. இந்த நீங்கள் எழுந்து நிற்பீங்கன்னு சொன்னதை நீங்கள் நம்பணும். இதை தான் நான் பல பதிவில் சொல்கிறேன். எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் சரி, எந்த யூடியூப்பில் எந்த ஜோசியக்காரங்க எந்த வீடியோ சொன்னாலும் அதில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வருதுன்னா அதை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும். உங்களுக்கு நல்லது நடக்குங்க அப்படின்னாங்கன்னா, ஆமாம் நல்லது நடக்க போகுது அப்படின்ற அந்த எண்ணத்தை நீங்கள் முதல்ல மனதில் விதிங்க. நீங்களே இல்லை அதெல்லாம் நடக்காது, நீங்கள் சும்மா போய் பேசுகிறீங்க அப்படின்ட்டிங்கனாவே, ஐயா நம்ம வார்த்தைகளுக்கு கூட ஒரு சக்தி இருக்குங்க. வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் தேவையில்லாத நெகட்டிவான வார்த்தைகளோட பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருங்க, அது கண்டிப்பாக நடக்குங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அது நீங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க. சொத்தை விற்க வேண்டிய நிலையில் இருந்த சிலருக்கு சொத்து விற்காமல் போயிருக்கும், தள்ளி தள்ளி போயிருக்கும். ஆனால் இனி அந்த சொத்தை விற்காமலேயே பணம் புரட்டுவதற்கான சில தன்னம்பிக்கை நிறைந்த யோகமான மாதமாக அமையும். செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்கும். ஜூலை 28 வரைக்குமே ஏற்றமும் செல்வாக்கும் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய முடிவுகளில் தான் நீங்கள் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் இந்த பண வரவுன்றது ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இந்த பணம் உங்ககிட்ட சேருதுன்னாவே அது எங்கே என்னமோ தெரியல, இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட அப்போ மட்டும் அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் வந்துடும். நீங்கள் பாருங்களேன், இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற நேரத்துலலாம் ஒரு பையன் உங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. நீங்கள் கஷ்டப்படுறப்ப, வேதனைப்படுறப்ப, உங்கள் கண்ணீரை தொடச்சி விட்றதுக்கெலாம் யாரும் நிற்க மாட்டாங்க. ஆனால் இந்த காசு பணம் உங்ககிட்ட கொஞ்சம் சேருதுன்னா மட்டும் அப்போ மட்டும் அவங்களுக்கு எங்கேருந்து நீங்கள் கண்ணுக்கு தெரிவிங்கன்னே தெரியல, உங்களை தேடி நின்றுக்குவாங்க, உங்களை சுற்றி நின்றுக்குவாங்க. அப்போ அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை செய்யணும். திரும்பி உங்ககிட்ட காசு காலி ஆயிடுச்சுன்னா திரும்பி இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடுவாங்க. இதை விருச்சிக ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில்.
நான் அதை தான் திரும்ப சொல்கிறேன். எந்த முடிவாக இருந்தாலும் உங்கள் முடிவாக இருக்கணும் அது. ஏன்னா ஏன் உங்கள் முடிவாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, ஏன் நீங்களே தெளிவாக யோசிக்கக்கூடிய நபர் தான். நான் முன்னையே என்ன சொன்னேன் உங்களுக்கு, தொலைநோக்கு பார்வையில் யோசிக்கக்கூடிய ராசி தான் நீங்கள். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பண்ணுறது 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்றதை இன்றைக்கே நீங்கள் யோசிச்சிருவீங்க. அதை யாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டுக்கிறது இல்லை, அலட்சியப்படுத்தி உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அது என்றைக்கு அவங்களுக்கு தெரியுதோ அன்றைக்கி தான் உங்களுடைய அருமை என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் முடிவு தான் என்றைக்குமே சிறந்த முடிவு. மற்றவர்களுடைய முடிவு வந்தாலும் சஜஷன் கொடுத்தாலும் அதை பரிசீலனை பண்ணி பாருங்கள். எதுக்காக சொன்னாங்க, இல்லை அவங்களுடைய தேவைகள் ஏதாவது இதில் இருக்குதா அப்படின்றது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல வரக்கூடிய இந்த காலகட்டம் உடன்பிறப்புகளின் உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அப்படின்றப்ப ஒன்றும் இல்லை, விருச்சிக ராசிக்காரன் அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்கள் கூட இருந்தாலும், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யார் இருந்தாலுமே அங்கே சில கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி இருக்கும். அடிக்கடி ஏதாவது சண்டை வரும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கரெக்டாக தான் நல்லது தான் உங்களுக்கு நினைப்பீங்க. ஆனால் உங்களை தான் புரிஞ்சுக்கிறது இல்லையா யாருமே. ஒரு சில ராசிக்காரங்க இருக்காங்க, அவங்கள பெரும்பாலும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. யாருன்னா இந்த மேஷ ராசி, இந்த சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கடகம், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களை அவங்க கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய அருமை என்னன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆகையால் முருகனுடைய ஒரு மந்திரம் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமையில் ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா கூட போதும். நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம இந்த மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு உக்காந்துட்டா கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டிடும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம போகவே கூடாது. நம்மளுடைய விஷயம் எப்படி இருக்கணும்னா 75% நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை, நம்ம யோசிக்கிறது பண்ணுறது எல்லாமே. மீதி 25% இறைவனுடைய அருளும் அதில் எல்லாமே அடங்கும். அந்த 25%த்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம், நல்ல நேரம், இறைவனுடைய அருள், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எல்லாமே அடங்கும். சரிங்களா? ஆனால் இங்கே மெஜாரிட்டி நம்மளுடைய பங்கு தான். நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பணும். அந்த மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மந்திரம் தான் சக்தி வாய்ந்த முருகன் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமையில், இனி வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஒரு முறையாவது விருச்சிக ராசிக்காரங்க சொல்லி பாருங்கள். ஞான சக்தி தர ஸ்கந்தா, வள்ளி கல்யாண சுந்தரா, தேவசேனா மனகாந்தா, கார்த்திகேயா நமோஸ்துதே, ஓம் சுப்பிரமணியாய நமக. இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் வாரம் செவ்வாய்க்கிழமையில். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த முருகனே இறங்கி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார், வந்து உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுவார். விருச்சிக ராசிக்காரர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள். எதுக்கும் நீங்கள் உடஞ்சி போய் உக்காந்துடவே கூடாது. நீங்கள் உடஞ்சி போய் உக்காந்துட்டிங்கன்னா இந்த உலகமே சுத்தாதுன்றது தான் உண்மை. அதுக்குன்னு உலகம் உண்மையுமே சுத்தாதான்னு கேட்காதீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லான நபர். சரிங்களா? அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த நபர். நல்லதை உங்ககிட்ட கொண்டு வாங்க. நீங்கள் அதை ஈர்க்கக்கூடிய தன்மையை உருவாக்கிக்கோங்க. ஆகவே இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூலிகை சாம்பிராணி பற்றி பார்த்து முடிச்சிருவோம் இந்த வீடியோவை. ஏன் மூலிகை சாம்பிராணி இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி தயார் பண்ணது. கடந்த பல வருடமாக நம்ம ஜாதக கணிப்புகள் பல ஜாதகங்கள் பார்த்தோம். அதில் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், கந்திருஷ்டி ப்ராப்ளம் இருக்குங்க, நாங்கள் கண்ணெதிராக பார்த்துட்டு தான் இருக்கிறோன்னு. அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி எல்லாமே மூலிகைகள் தான். இதில் சக்தி வாய்ந்த மூலிகைகள் தான், எந்த கெமிக்கலும் கிடையாது. நல்லா வெயிலில் காய வச்சு இயற்கையான முறையில் அரைச்சி பவுடராக்கி தான் தரோம். எல்லா வீடுகளுக்குமே இப்போ போயிடுச்சு. எல்லாருமே வாங்கி பயன்படுத்திட்டீங்க. எல்லாம் நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துட்டீங்க. இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, வாங்கினவங்களே திரும்ப கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சந்தோஷம். அப்போ உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்றத நான் நம்புகிறேன். நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 9345397996. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான நேரலையில் பார்ப்போம். அடுத்த எந்த ராசியை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி.